குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 8/12/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:18. திதி இன்று இரவு 9:51 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று காலை 9:39 வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம் நட்சத்திரம். நாம யோகம் இரவு 10:37 வரை பிராமியம், அதன் பின்பு ஐந்திரம். கரணம் 9:51 இரவு பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம் ஆரம்பமாகிறது. அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை அதாவது நண்பகல் 1:45 2:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. அதே போல் இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தைத், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:39 வரை. கேட்டை, அதன் பின்பு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கி தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இன்றைய தினம் திங்கட்கிழமையும் சதுர்த்தியும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வருவதால் இன்றைக்கி சுப முகூர்த்த நாள் வேறு இன்றைக்கி. அதே மாதிரி இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியும் சுப முகூர்த்தமும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வருவதால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்தால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, கடன் கொடுத்து வராத பிரச்சனை, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைய தினம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நீலப்பூன்னு ஒன்று இருக்கும். அந்த நீலப்பூவை வாங்கி அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களால் முடிஞ்சால் இது முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். அரச மரம் வேப்ப மரம் இருக்கின்ற இடத்துல அதுக்கு அடியில் விநாயகர் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விநாயகர் இருக்கும். அந்த விநாயகருக்கு 2 நெய் தீபம் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 21 முறையோ இல்லை 108 முறையோ, சில பேர்லாம் 1008 முறை சுத்த சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது. அதனால் ஒரு 21 முறை இந்த பூவை கையில் வச்சுக்கிட்டு, இல்லை அருகம்பில் எடுத்துக்கோங்க. இந்த பூ கிடைக்கலன்னா அருகம்பில் வாங்கிக்கலாம், அதனால் மன கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. அதனால் அருகம்பில்லை வாங்கி ஒவ்வொரு சுத்தம் சுற்றி வரும்போது அந்த அருகம்பில்லை அந்த விநாயகருக்கு போட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியம், சுண்டல் இல்லைன்னா கொழுக்கட்டை. எனக்கு 2மே முடியாதுங்க அப்படின்னா சாக்லேட்டை வாங்கி வச்சு இது பண்ணிவிட்டு அது எல்லாருக்கும் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கு சதுர்த்தியில் நம்ம இந்த விஷயத்தை செய்யும்போது நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் விலகும். இது உண்மை. இது நிறைய பேருக்கு சொல்லி செஞ்சுருக்காங்க. அதுவும் அரச மரம் வேப்ப மரம் இணைந்து இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற அந்த விநாயகர், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல விநாயகரை இன்றைய தினம் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி ஒரு 21 முறையோ இல்லை 108 முறையோ நீங்கள் சுற்றி வந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த நீலப்பூ, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அருகம்பில், 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி அதை செய்யுங்க. அதே மாதிரி கொடுத்த கடன் திரும்ப வரவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும் இல்லையா? இப்போ இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வம் இஷ்ட தெய்வம் 2 இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது. இல்லைன்னா இஷ்ட தெய்வம் தினசரி, இப்போ குலதெய்வம் வெளியூரில் இருக்கும், போக முடியாது. இஷ்ட தெய்வம்னா பக்கத்துலேயே இருக்கும். சில பேருக்கு முருகர் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும்,
இல்லை நரசிம்மர் பிடிக்கும், எது இருந்தாலும் பிடிக்கும் இல்லையா? அவரவர்களுக்கு பிடித்த கடவுளிடம், இஷ்ட தெய்வத்திடம் 43 நாட்கள் தினந்தோறும் நீல நிற பூவை வைத்து வேண்டினால் உங்களுடைய கடன் வசூலாகும். கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாக ஆரம்பிக்கும். அதுக்காக மொத்தமாக வந்துடும்லாம் நான் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கடன் வசூலாகும். செஞ்சு பாருங்கள். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானையும் வணங்கி பாருங்கள். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல்லை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும் சுக்கிர பகவானும், தனுசில் அங்காரக பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் மாந்தி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திர பகவான், சிம்மத்தில் கேது பகவான். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சொந்த பந்தங்களால் கொஞ்சம் சஞ்சலங்கள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் நடைபெறும். சக ஊழியர்களால் ஒரு நிம்மதியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். அதான் அங்கே சிறப்பு, சரிங்களா? அது பார்க்கறதுனால தொழில் விருத்தியாகும். வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க. தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள். ஏன்னா 8ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கு. உங்களுடைய 5ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் தந்தையை குறிக்கும். அதனால் தந்தையிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். போட்டி தேர்வுகள்லாம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதே மாதிரி வழக்கு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். இருந்தாலும் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் மறையும். பரணி நட்சத்திரக்காரர் பொறுப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவி இருவரும் சிறுதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நட்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அலைச்சல்கள் அதிகரிக்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும். வேகம்னா வேலையிலே ஆகட்டும், ஒரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் வேகமாக முடிக்கின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சொல்கின்ற ஒரு வாக்கு, இந்த சொல்கின்ற ஒரு வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சொல்லும்போது வேகம் இல்லாமல் சொன்னால் அது பலிக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். வியாபார ரீதியான ஒத்துழைப்புகளெல்லாம் அதிகரிக்கும். உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் விலகும். உங்கள் ராசிக்குள்ளாரையே குரு உட்கார்ந்துருக்கார். புதன் வீட்டில் குரு இருந்தால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது தாய்மாமன் வழியில். இருந்தாலும் உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால
திருமணம் ஆகாத இந்த ஜாதகருக்கு திருமணமாக, இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். சொந்த தொழில் செய்கிறீங்க, நீங்கள் தான் ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கடுமை இல்லாமல் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இறை சார்ந்த வழிபாடில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றியும் கிடைக்கும், தனவரவும் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் செலவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு தொழில் செய்தாலும், எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சில விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு உங்கள் மீது ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா குரு 12ஆம் இடத்துல இருக்குது. ராசி, உங்களுடைய அந்த ராசி அதிபதி உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அதே மாதிரி உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகமாக இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே போல் வேலை ஆட்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி வேலை சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீங்க இன்றைக்கி. அதுமாதிரி கணவன் மனைவிடே விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாமே இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் அலைச்சல்களும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த செயல்களில் மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சகோதர வழியில் விட்டு கொடுத்து சென்றால் மிக நன்மையாக இருக்கும். மறைமுக எதிரிகள், அதாவது 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள், அவர்களால் சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கூடும். அது குடும்பத்திற்காக ஆகக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும். அதனால் இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சக ஊழியர்களால் ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை, ஏன்னா அவர்களுடைய தொல்லைகள் சிலது இருக்கும், மறைமுகமாக இருக்கும், நேரடியாக இருக்காது. இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் ஏற்படும். நினைத்த சில வேலைகள் தாமதமாக ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். இன்றைய நாள் மறைமுக எதிரிகள், பகை விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வரவுக்கு ஏற்ற செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியம் வெற்றியாகும். வியாபாரத்தில் தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வராத பணம் வருகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே போல் வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியானவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால
வீடு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் அந்த நேரத்துக்கு அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அரசு சார்ந்த அரசு ரீதியான நிறைய பேர் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போது நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அரசு ரீதியான வேலை கிடைக்கணும்னு நினைத்தவர்கள் இப்போ முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீலம் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்கார தெளிவு ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்குது. வியாபாரத்தில் ஒரு புதுமையான சிந்தனைகள்லாம் ஏற்படும். பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அதே சமயத்தில் வேலை இல்லாதது வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள்லாம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிசய தெற்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்கார புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர் எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை மனதில் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்பட அக்கம் பக்க வீட்டாரின் ஆதரவுலாம் பெருகும். வாக்குறுதி அளிப்பதில் கவனத்தை செலுத்துங்க. வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் உட்காண்டிருக்கு. அதனால் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானம் இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரே சூரியன், அவரும் நெருப்பு, செவ்வாயும் நெருப்பு. அதனால் வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படணும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதன் மூலம் சில பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானத்தை காட்டணும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக வியாபாரம் பண்ணுறவங்க வர கஸ்டமரிடம் கொஞ்சம் நிதானத்தோடு பேசினால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர் பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. குடும்பத்துலேயும் சரி, கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வெளி உணவுகள் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அது இதுன்னு வியாபாரத்தில் ஒரு அலைச்சல் ஏற்படும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. உங்கள் ராசிக்குள்ளாரே செவ்வாய் வேற இருக்குது. குரு பார்க்குது இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் வார்த்தையிலும் சரி உங்களுடைய ஆரோக்கியத்திலும் சரி கவனத்தை செலுத்துங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ தனுசு ராசிக்கு 9ஆம் வீட்லேயே கேது உட்காந்துருக்கு பாக்கியஸ்தானத்தில். இந்த மூலோன்ற ஒரு பிரச்சனை சில பேருக்கெல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தை வைங்க. கிடைக்க வேண்டிய சில வாய்ப்புகள்லாம் தாமதமாக இன்றைக்கி கிடைக்கும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே கவனத்தோடு இருந்தால் மிக நன்றாக இருக்கும். இன்றைக்கி விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் நடக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பெல்லாம் ஏற்படும். உறவினர்கள் அதாவது உறவினர்களிடம் இருந்து சில நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். பண வரவு இன்றைக்கி இருக்கும். சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதேமாதிரி வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை இணைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நினைத்ததை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு சூழல்லாம் அமையும். அதே போல் பண வரவுகளில் இன்றைக்கி நிறைய மேம்பாடு இருக்கும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதே போல் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. 7ல் சந்திர பகவான் நன்றாக இருக்கிறார். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே புரிதலும் ஏற்படும். திடீர் வாய்ப்புகளும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதார தொடர்பான ஒரு நெருக்கடிகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகின்ற ஒரு வாய்ப்பு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு ஏற்படும். மகிழ்ச்சியும் இன்னைக்கு கூடும். அதே மாதிரி வியாபாரம், தொழில் இது ரீதியாக இன்றைக்கி நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள், நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி சிறு சிறு வேலை செய்பவர்கள், சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் இடர்பாடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் அலைச்சல்களுக்கு ஏற்ப அனுகூலம் ஏற்படும். உயர்கல்வியில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு விஷயத்தில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயங்களில் விழிப்புணர்வு தேவை. உங்களுக்கு உத்தியோகத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்றைய நாள் எல்லா விதத்திலும் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அந்த வழியிலையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி தந்தையோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் மறைகின்ற தன்மை இருக்குது. சகோதர வழியில் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்கள்
இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.